எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் லீட்கோடில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ப்ராப்ளம் 2 அதை தமிழில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமை பார்த்தீங்கன்னா பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் கோ லாங்குவேஜை சால்வ் பண்ணுவோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ப்ராப்ளமை படிக்கலாம். லீட்கோடில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 given an array of integers nums and an integer target. அதாவது நமக்கு ஒரு இன்டிஜர் அரே மற்றும் ஒரு டார்கெட் நம்பர் கொடுக்கப்படுது. ரிட்டர்ன் இண்டைசஸ் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் சச் தட் தே ஆட் அப் டு தி டார்கெட். அந்த அரேயில் இருக்கிற எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு டார்கெட் வருமோ அந்த ரெண்டு நம்பரோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். யூ மே அஸ்யூம் தட் ஈச் இன்புட் வுட் ஹவ் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன். அதாவது எல்லா இன்புட்டுக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அண்ட் யூ மே நாட் யூஸ் த சேம் எலமெண்ட் ட்வைஸ். சேம் எலமெண்ட்டை ரெண்டு தடவை யூஸ் பண்ணக்கூடாது. யூ கேன் ரிட்டர்ன் த ஆன்சர் இன் எனி ஆர்டர். நம்ம ஆன்சரை எந்த ஆர்டரில் வேணால் ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். எக்ஸாம்பிள் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ஸ் வந்து 2, 7, 11, 15. டார்கெட் பார்த்தீங்கன்னா 9. நம்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 7, 11, 15. டார்கெட் பார்த்தீங்கன்னா 9. இப்போ இந்த அரேவோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 7ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 11ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 15ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3. இப்போ இதில் எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் டார்கெட் 9 வருதுன்னு பார்ப்போம். 2 + 7 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து டார்கெட் 9 வருது. ஸோ ஆன்சர் வந்து இண்டெக்ஸ் 0 and 1. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிளில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4. டார்கெட் வந்து 6. 3, 2, 4. டார்கெட் பார்த்தீங்கன்னா 6. ஸோ 3ஓட இண்டெக்ஸ் 0, 1ஓட இண்டெக்ஸ் 1, 4ஓட இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ இப்போ எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 6 வரும்னு பார்த்தீங்கன்னா 2 + 4. ஸோ ஆன்சர் வந்து 1, 2. சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல எல்லோரும் யோசிக்கிற மாதிரி சிம்பிள் அப்ரோச் பார்ப்போம். இதை வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாம் 2 நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லூப்பில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு n வரைக்கும், அதாவது அரே எண்டு வரைக்கும் லூப் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூப் 2ல் பார்த்தீங்கன்னா ஜே வந்து i + 1ல் இருந்து n, அதாவது அரே எண்டு வரைக்கும் லூப் ஆகும். இப்போ நம்ம நம்ஸ் ஆஃப் i + nums ஆஃப் j ஈக்குவல் டு டார்கெட்டான்னு செக் பண்ணுறோம். டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஐயும் ஜேயும் ரிட்டர்ன் பண்ணுறோம். இது ஒர்க் ஆகும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அரே சைஸ் n இருந்தால் வேர்ஸ்ட் கேஸில் நாம் n × n காம்பினேஷன் பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(n²). இது ரொம்ப ஸ்லோ. பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். நம்ம வந்து அதுக்கு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணலாம். ஹேஷ் மேப் அப்ரோச்சை புரிஞ்சுக்கலாம். கீ ஐடியா இதுதான். ஒவ்வொரு நம்பரையும் பார்க்கும்போது அந்த நம்பருக்கு என்ன பேர் வேணும்னு நமக்கு தெரியும். அதாவது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா டார்கெட் மைனஸ் கரண்ட் நம்பர். அந்த காம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி நம்ம ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த நம்பராக இருக்கான்னு செக் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 7, 11, 15. டார்கெட் பார்த்தீங்கன்னா 9. ஸோ இண்டெக்ஸ் 0ல் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற நம்பர் 2. காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 9, கரண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, நமக்கு வந்து 7 அப்படின்ற நம்பர் கொடுக்கும். இந்த 7 வந்து ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஹேஷ் மேப்பில் இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணுறோன்னா கரண்ட் நம்பர், அதாவது 2வை வந்து ஹேஷ் மேப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2ஓட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதை வந்து நான் ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் நம்பரோட காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா 9 - கரண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2. காம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி ஹேஷ் மேப்பில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ ஹேஷ் மேப்போட இண்டெக்ஸ், அந்த காம்ப்ளிமெண்ட்டோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ கரண்ட் நம்பரோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்ம 0வையும் 1ஐயும் ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லூப்பு தான். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(n). பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு O(n) வரும்.
ஏன்னா இங்கே நம்ம ஹேஷ் மேப்பை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். வர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேஷ் மேப்பில் எல்லா நம்பரையுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி நிலமை வரும். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n. இப்போ இந்த லாஜிக்கை நம்ம இப்போ எப்படி பைத்தானில் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். def of 2sumன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ஸும் டார்கெட்டும் தான் நமக்கு பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் வந்து ஹேஷ் மேப் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். சீன் ஈக்குவல் டு எம்டி ஆப்ஜெக்ட். இது வந்து பைத்தானில் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இனிஷியலாக வந்து எம்டி டிக்ஷனரியை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் I, n இன் எனுமரேட் ஆஃப் நம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எனுமரேட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணுன்னா ஐயில் வந்து இண்டெக்ஸும் நம்மள வந்து வேல்யூவும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டை வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் மைனஸ் கரண்ட் நம்பர். ஸோ இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ஆல்ரெடி சீனில் இருக்கா அப்படின்ற செக் பண்ண போகிறோம். அதுக்கு இஃப் கண்டிஷனில் காம்ப்ளிமெண்ட் இன் சீன் அப்படின்னு செக் பண்ணுறோம். அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட் சீனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோன்னா சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட், அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட்டோட இண்டெக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் கரண்ட் நம்பரோட இண்டெக்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா சீனில் கரண்ட் நம்பரோட இண்டெக்ஸ் வந்து சேவ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த பைத்தான் கோடை நம்ம லீட் கோடில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் டெஸ்ட் கேஸ் எல்லாமே அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சப்மிட் பண்ணுறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் O of n பைத்தான் சொல்யூஷன். இப்போது சேம் லாஜிக்கை ஜாவாஸ்கிரிப்டில் எழுதுவோம். ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா 2sum அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். சேம் இதுலேயும் அதே நம்ஸ் அண்ட் டார்கெட் தான் நம்மளோட பேராமீட்டர். இங்கே சீன் அப்படின்றத நான் ஒரு எம்டி ஆப்ஜெக்டாக டிக்ளேர் பண்ணுறேன். பைத்தானில் டிக்ஷனரி மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே சேம் பர்பஸ் தான். கீ வேல்யூ பேரை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார் லூப் எழுதலாம். ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா I less than nums dot length I plus plus. அதாவது நம்ம வந்து இந்த நம்ஸை வந்து லூப் பண்ணுறோம். I equal to 0 இண்டெக்ஸில் இருந்து நம்ஸோட கடைசி வேல்யூ வரைக்கும் லூப் பண்ணுறோம். இப்போ சேம் காம்ப்ளிமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறோம். டார்கெட் மைனஸ் கரண்ட் நம்பர். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து சீனில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு. அதாவது சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து ஐயை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா சீன் ஆஃப் கரண்ட் நம்பரோட இண்டெக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஏன் இங்கே நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன் கொடுத்துருக்கோன்னா, இப்போ சப்போஸ் ஜாவாஸ்கிரிப்டில் இப்போ சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஸோ இஃப் கண்டிஷனில் சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 0ன்னு வந்துச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஸோ நமக்கு இதுக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகாது. ஸோ அதுக்காக தான் வந்து அன்டிஃபைன்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த சொல்யூஷனை வந்து லீட் கோடில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நார்மல் டெஸ்ட் கேஸுக்கு ரன் பண்ணுறேன். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். இங்கேயும் எல்லா டெஸ்ட் கேஸுமே வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. இப்போது கோலை பார்ப்போம். கோலை சின்டெக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. இப்போ கோலை வந்து FUNC இந்த கீவேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். 2sum அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம். நம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் இன்ட், அதாவது இங்கே ஸ்லைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டிஜர் ஸ்லைசஸ். டார்கெட் வந்து இன்டிஜர். ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்லைசஸ் ஆஃப் இன்ட். ஸோ இப்போ சீன் ஹேஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணுறேன். சீன் equal to make of map of int. அதாவது இங்கே மேப் கிரியேட் பண்ண மேக்குன்ற
கீவேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது மேப்பில் கீ பார்த்தீங்கன்னா இன்டிஜராக இருக்க போது, வேல்யூவும் இன்டிஜராக இருக்க போது. கோலை டிக்ளேர் பண்ண கோலன் ஈக்குவல் டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப்பில் I, num ரேஞ்ச் ஆஃப் நம்ஸ். ரேஞ்ச் நம்ஸ் அதாவது பைத்தனில் எனுமரேட் மாதிரி கோலை ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து ஐயில் வந்து இண்டெக்ஸும் நம்மில் வந்து வேல்யூவும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட் கெட் பண்ணுறோம். காம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து டார்கெட் மைனஸ் நம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து சீனில் ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இஃப் ஜே ஃபவுண்ட் சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஃபவுண்ட். இது கோவோட இடியமெட்டிக் வே. சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இந்த கீ இருந்தால் ஜேல வேல்யூ கிடைக்கும், ஃபவுண்டு ட்ரூ ஆகும், இல்லைனா ஃபவுண்டில் வந்து ஃபால்ஸ் ஆகும். ரெண்டையும் ஒரே லைனில் செக் பண்ணிவிட்டு ஃபவுண்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்லைசஸ் ஆஃப் இன்டிஜரில் வந்து I, ஜேவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சீன் ஆஃப் நம்பரில் வந்து கரண்ட் இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா நில்லை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த கோடை லீட் கோடில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறேன். எல்லா பேசிக் டெஸ்ட் கேஸும் அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட். இதுதான் வந்து கோவோட O of n சொல்யூஷன். ஸோ நம்ம 3 சொல்யூஷன்லேயும் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா சேம் தான். டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா O of n, அதாவது ஒரே ஒரு லூப்பு தான், அரேவை ஒரு தடவை தான் ட்ராவல்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்தீங்கன்னா O of n. வேர்ஸ்ட் கேஸில் அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்காக O of n. ஸோ நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n ஸ்கொயர். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸில் O of n ஸ்கொயர் இருந்ததை ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி O of nக்கு குறைச்சிருக்கோம். இதுதான் இந்த ப்ராப்ளமோட கீ லேர்னிங். ஸோ இந்த வீடியோவில் 2 சம் ப்ராப்ளமை பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், கோ லாங்குவேஜில் எல்லாத்துலேயும் சால்வ் பண்ணோம். கீ டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் டெக்னிக், அப்புறம் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி டைம் காம்ப்ளெக்சிட்டியை சிக்னிஃபிகண்ட்டாக எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தோம். வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மிஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்ப்போம்.